நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். ரிஷப லக்னம் ரிஷப ராசியினருக்கு உண்டான 2026-27 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இத்தனை நாளாக ஒரு வருட காலம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போது 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். குருவுக்கு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்பதால் அவ்வளவு சிறப்பல்ல என்றாலும் அவர் ஒரு ஒளி கிரகம் சுப கிரகம் என்பதால் எந்த விதமான பெருங்கெடுதலும் தீமைகளும் செய்ய மாட்டார். ராசிக்கு 3ஆம் இடமான கடகராசியில் குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று வலுவாக காணப்படுகிறார் என்பதால் குருவின் இடப்பெயர்ச்சி மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குருவுக்கு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்குத்தான் பலன் அதிகம் என்பதால் 7, 9, 11ஆம் இடங்களை பார்ப்பதால் குரு பார்வை பெறுகிற இடங்களான களத்திரம் நட்பு பிதா ஆதாய ஸ்தானங்களின் வழியாக சுப பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் இத்தனை நாளாக ஒருவருக்கொருவர் தொழில சின்னதா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தா அதனால் தொழிலை சரியாக கவனிக்க முடியாமல் இருந்தவர்கள் இனி கருத்து வேறுபாட்டினை மறந்து ஒற்றுமையாக இருந்து தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். தொழில நல்ல லாபம் வரும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கல்யாண தேதி குறித்த நேரத்தில் நடைபெறும். நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதால் நேரங்காலம் தாழ்த்தாம கூடிய சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் தொடங்குங்க. திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். கணவன் அல்லது மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது நோய் தொந்தரவு பிரச்சனை இருந்தா ஒருவேளை இனி எல்லாம் சரியாகும். மனக்கவலை தீரும். திருமணமாகி மனமுறிவு அதாவது விவாகரத்து வாங்க கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். மறுமணத்திற்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கை துணை நல்லபடி அமையும். நல்ல வரன் வரும். திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. கணவன் அல்லது மனைவிக்கு வேலை செய்யும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் அவர்களின் திறமையை பாராட்டி உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் வரும். வாழ்க்கை துணை வழியில் வரவு வந்து சேரும். கருத்து வேறுபாட்டின் காரணமா பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷமாக காணப்படுவீங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்தில் இருந்து நகையாகவோ இல்ல பணமாகவோ வீடு மனை நிலமாகவோ இல்ல சொத்து பத்திரம் எதுவாக இருந்தாலும் உங்க கைக்கு வரும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல எப்ப பாரு ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை காரணமா எப்ப பாரு ஒரே சண்டை பிரச்சனை இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருந்தவங்க எல்லாம் இனி ரொம்ப பாசமா அன்பா இருப்பீங்க. நம்ம அப்பா தானே, அப்பா நம்ம நல்லதுக்கு தானே எதுவா இருந்தாலும் சொல்றாரு அப்படின்னு உணர்ந்து அவர் சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க. அப்பாவின் உதவி கிடைக்கும். அவரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது சின்ன சண்டை பிரச்சனை இருந்தா அதையெல்லாம் பெரியவங்க மத்தியில அவங்க ஆதரவோட நியாயமா பஞ்சாயத்துல நல்ல முடிவெடுத்து யாருக்கும் சலிப்பு சங்கடம் வராம நியாயமா தீர்ப்பு சொல்லுவீங்க. சொந்த பந்தம் மத்தியில் உங்க மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து உறவினர்கள் மத்தியில் உயரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்ப விழா ஊர் திருவிழான்னு குடும்பத்தோட முன்ன நின்று நடத்தி வைப்பீங்க. இந்த நேரத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாம யாருக்கும் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வாக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாமல் வீண் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பி அக்காள் தங்கைகள் அவர்கள் வாழ்வில் உயர்ந்து உங்களையும் உயர்த்துவார்கள். உதவி செய்வார்கள். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கி இருந்தா பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நியாயமா திருப்பி கொடுப்பீங்க. படிப்படியா கடன் சுமை குறையும். நீங்க யாருக்காவது பணத்தை கடனா கொடுத்திருந்தா அவங்க உங்களுக்கு நேர்மையா வாங்கின கடனை திருப்பி தருவாங்க. வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஆடம்பர பொருட்கள் பொழுதுபோக்கு சாதனங்கள் வாங்கி போட்டு சந்தோஷப்படுவீங்க. கழுத்து தொண்டை காதுகளில் வலி பாதிப்பு ஏற்பட்டு விலகும். இடம் வீடு மண்மனை என அசையா சொத்துக்கள் சிலவற்றை விற்க வேண்டி வந்தாலும் அடுத்து சில மாதங்களில் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு புது வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். சிலருக்கு இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகலாமா அல்லது கட்டின வீடு வாங்கலாமா என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் ஜனனகால சுய ஜாதகத்தை பார்த்து செயல்பட்டால் வாங்கிய வீடு நிலைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்.
உயர்கல்வி, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்று கடல் தாண்டி செல்லும் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். உங்கள் விடாமுயற்சியில் வெற்றி ஏற்படும். மன வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கையில் சகல பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் வியாழந்தோறும் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வருவது நல்லது. இதுவரை நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.